கோடு போட்டு நிற்கச் சொன்னான் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி, கொள்ளும்போது கொள்ளு தாண்டி செல்லும்போது செல்லடி. சிலம்பு பிறந்ததம்மா சிவலிங்க பாறையிலே, பிரம்பு பிறந்ததம்மா பிச்சாண்டி சன்னிதி. இதெல்லாம் எங்க பிடிச்சாரு அவரு? அடுத்தது அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான முருகப்பெருமான். அதுலேயும் இவர் சாண்டா சின்னப்பா தேவரையாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த எப்படிதான் அப்படி ஒரு பந்தம். முருகன் வந்து குலதெய்வங்கிறதுனால நிறைய வந்து முருகனை பற்றிய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ வழிபாட்டு பாடல்கள் வந்து பழனிக்கு வழிநடையாக போகிறதுல ஒரு 8-10 பாட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அது இன்னமும் ரொம்ப பாப்புலர். இதிகாசங்களை வந்து பெரியவங்க பேசுவாங்க. 18 நாள் பாரதம் வாரியார் சாமி பேசுவாங்க. அதே மாதிரி 7 நாள் அல்லது 9 நாள் செட்டிநாட்டில் புரட்டாசி மாதம் சப்தாகம் நவாகம்னெல்லாம் ராமாயணம் படிக்கிறது உண்டு. இன்றைக்கும் 200 வருஷமாக ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க நம்ம. எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க சொல்லுவாங்க, நிறைய நேரம் பேசுகிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் குறைச்ச நேரம் பேசுகிறது தான். 2 வரியில் ராமாயணத்தை கொடுத்தாரு இல்லையா, கோடு போட்டு நிற்க சொன்னார். அந்த வரியை பற்றி சொல்லுங்க. பாலச்சந்தர் சாரோடைய கம்போசிங்கே வித்தியாசமாக இருக்கும். சுலபத்தில் வந்து அவர் திருப்தி அடைய மாட்டார். இதோட நல்லா சொல்லலாமே கவிஞர் அப்படிம்பாரு. நேரவே சொல்லிடுவாங்க. நேரவே முகத்துக்கு நேரவே சொல்ல அவர் அதை பற்றிலாம் இதே பண்ண இதை விட எனக்கு நல்லா சொல்லலாமே கவிஞர் அப்படிம்பாரு. இல்லை வேற அப்படிம்பாரு. அப்பாவே சொல்லுவார், ஐயோ இன்னைக்கு பாலச்சந்தர் கம்போசிங்கா அப்படிம்பாரு. என்னன்னு இல்லை, அவனை சீக்கிரம் திருப்திப்படுத்த முடியாது அப்படிம்பாரு. இந்த படத்துடைய கதையே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய இதுதான். ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக ஒரு பெண் இருக்கிறாள். அவளுடைய ஆசாவாசங்களை எல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு குடும்பத்துக்காக வாழ்கிறாங்கிறது. அவளுடைய மனசை மாற்றணுங்கிறதா கூடவே ஒரு பெண், அவள் வந்து ஒரு ஃப்ரீக்கு. அப்போ அவள் மூலியமாக வந்து வாழ்க்கைங்கிறது அது கிடையாதுரா அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இது. இந்த சுச்சுவேஷனுக்கு அதை சொல்லும்போது இவர்கிட்ட என்னென்னா, ஒரு சூழலை சொல்லிட்டா இந்த சூழலுக்கு நான் படித்தது இதிகாசங்கள் புராணங்களில் வந்து என்ன இருக்குது இதுக்காக. அப்போ வந்து அதே படத்தில் பார்த்தீங்கன்னா கல்லிலே என்ன உண்டு, அருமையான பாட்டு, கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களாக அறியும். அதில் வந்து சேலைக்குள் ஆடும் மங்கையின் மேனி மேனிக்குள் ஆடும் மனமெனும் ஞானி, ஞானியின் மனமும் ஆசையில் தேனி, நானொரு ஞானி பெண்கள். அதை விட இன்னொன்று, ஐயனுடன் கோயில் கொண்டால் திருமகளாம் மங்கை, அடிவாரம் தண்ணில் இருந்தால் அலமேலும் மங்கைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாரு. அப்படி வரும்போது இந்த பெண் வந்து அவளுக்கு சொல்ற உதாரணத்தை வந்து, அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, அதில் சுற்றம் என்பது மந்தை. அதில் சொல்ற, கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி, கொள்ளும்போது கொள்ளு தாண்டி செல்லும்போது செல்லடின்னு அதை உதாரணம் காட்டி அந்த 2 வரி அழகாக கொண்டாந்து சேர்த்துருப்பாரு. அதில் வந்து அப்படிதான். இப்போ வந்து சூப்பர் கம்ப்யூட்டருடைய பிரெயின் பவர் தான் அதெல்லாம். சின்ன வயசுல நாங்கள் விளையாடிட்டு இருக்க மாட்டோம். நீங்கள் வந்து ஊரில் வளர்ந்தா, நான் சென்னையில் வளர்ந்ததுனால ராமாயணம்னு சொல்ல வந்தால, அப்போ ராமன் பொண்டாட்டி ராவணன் தூக்கின்னு போயிட்டா, அனுமானோட பேசி அப்படிதான் சொல்லுவாங்க. 4 வரியில் அதை சொல்லிடுவாங்க. அது யூஸ்வலாக மெட்ராஸ் தமிழில். இதே வந்து அந்த படத்துலேயே மாற்றி சொல்லுவார், கோடு வட்டம் என்பதெல்லாம் பெண்மை போட்ட எல்லைகள், கோட்டுக்குள்ளே நின்று விட்டால் பெண்ணுக்கு எது தொல்லைகள் அப்படின்னு. அதுக்கும் வந்து ஒரு கருத்தை சொல்லி அதை அழகாக மறுதளிக்கிறதுக்கும் அப்புறம் மாதிரி வராது. இந்த கோடு வட்டம்னு உடனே எனக்கு நினைவுக்கு வருது, நம்ம இப்போ பூஜ்ஜியத்துக்குள்ளே பாட்டை பற்றி பேசணும்ல, அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த ஒரு பாட்டு மகாகவி காளிதாஸ்ல வரும்ல, வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கிறது. அது சிவாஜி கணேசன் சாரோட அவருக்குள்ள அந்த காம்போ எப்படி சொல்லுங்க? அதாவது அந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து R.R. சந்திரன் கேமராமேன். இவர் வந்து அப்பா வச்சு நானே ராஜான்னு ஒரு படம் பண்ணார். அப்பாவோட கதை வசனத்தில். அப்பா அப்படி ஒரு பிரியம். இந்த படத்துக்கு வசனம் எழுத வேண்டியது அப்பாவோடைய நேரமின்மையினால் பாடல்கள் மட்டும் எழுதுகிறார். அப்போ வந்து அந்த இவர்
காளிதாசனுடைய புத்தகங்களை வாங்கி அதை வாங்கிட்டு வர சொல்லி அதெல்லாம் படிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வினியே, மரகத பதமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமாமுனிவரின் மாதவ செல்வியே, மாதலும் சிவந்த வெளியேன்னு ஆரம்பிச்சுட்டு யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம்ட்டு. எனக்கு இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பேர் தரும் நூல் ஒன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேர் பெறும் இடத்தில் நில்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன் அப்படின்னு தன்னை பற்றி எழுதியிருக்கிறாருல்ல. இதுக்கான பதில் அதே படத்துல இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த வந்து கேபி சுந்தராம்பாள் ஒன்று பாடுவாங்க, காலத்தில் அழியாத அந்த பாட்டா, காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன், உணர்ச்சியில் விளையாடும் உன்னது கவிச்சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இந்த பாட்டெல்லாம் வந்து யார் தருவார் இந்த அரியாசனத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒரு பதிலாகவே கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய தொல்லைகள், அதாவது வந்து கண்வழி சொரியும் உப்பு மண்வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், ஆனால் நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு, ஏதடா கவிஞன் நெஞ்சில் என்னதான் துயரம் என்றே வாதிட வேண்டாம், நானே வாங்கிய நோயின் வேகம் அதனால் மோதுவது அழுகை பாட்டுன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அவர் செய்த பிழைகள் தான் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன். நான் போட்ட முட்கள் என் காதல் பதியும்னு ஒரு இதில் எழுதியிருப்பாரு. நடைபாதை மணிகண்டனா நான் கூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அப்படின்னு ஒன்று. ஆக இந்த துயரங்கள் எல்லாமே வந்து ஒரு சுய தரிசனத்துக்கான ஒரு இதாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்க. ஆனால் அது பாடல்கள் ஆங்காங்கே எதிரொலிக்கும். இதில் என்னென்னா எல்லாரும் ஒரு கோப்பையிலே சொல்லுவாங்க. அந்த ஒரு கோப்பையிலே வந்து நம்ம படம் தான் அது. ஆரம்பத்தில் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து அடுத்து பழைய மாணவர் முத்தையா உமர் கயாமின் பாடலை பாடுவார்னு தான் போட்டிருப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட் அப்படி தான் போய் அப்புறம் தான் அப்பா வந்து பாடுவார். அதில் வந்து அவர் ரொம்ப சேஃபாக நின்றுக்கிட்டாரு. பட் இந்த மாதிரி பாடல்களில் வந்து அவர் மனசுக்குள்ள இருக்கிற பக்தி தன்னை போல வெளிப்பட்டதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம பக்கம் எதுவா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஆத்தா மலையரசின்னு சொன்ன மாதிரி மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, பாட்டி பேரும் விசாலாட்சிங்கிறதுனால அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் இல்லையா? அந்த பாடல் பற்றி சொல்லுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாடக்குள்ள, அதையும் பெண்களுடைய அந்த தன்மை நீர் ஒப்பிட்டதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த படத்தோட கதையில வந்து ஒரு கோயிலில் எல்லாரும் வந்து தீச்சட்டி ஏந்திட்டு வருவாங்க. ஒரு வெள்ளைக்காரன் வந்து உள்ளே வந்துடுவான். வந்தவனை வந்து எங்கே போகிறீங்க எல்லோரும் இதெல்லாம் தூக்கிட்டுனா, இல்லை அம்மா ஆத்தா என்ன இடியாட்டிக் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு உள்ளே வருவான். ஐயா செருப்பு போட்டுக்கிட்டு உள்ளே வரக்கூடாது அப்படிவாங்க. ஏன் செருப்பு போட்டு வந்தா என்ன அப்படின்ட்டு வந்துடுவான். வந்து அவன் நின்னா திடீர்னு பார்த்தா முகத்தில் முத்துக்கள் தோண ஆரம்பிக்கும் அந்த அம்மை. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ தப்புங்கும் போது அம்மன் வந்து ஒரு உருவில் வந்து நிற்கும். நின்று வந்து ஆயா மனமிறங்கு என் ஆத்தா மனமிறங்குன்னு அந்த பாட்டு இருக்கு. ஆயி மகம் ஆயி மணி மந்திர சேகரே எங்கள் ஆய ஊமையானவளே ஆத்தான மாரிமுத்தேர். அதுல வேறும் இல்ல, சிவலம்பு பிறந்ததம்மா சிவலிங்க பாறையிலே பிரம்பு பிறந்ததம்மா பிச்சாண்டி சன்னிதி. இதெல்லாம் எங்க பிடிச்சாரு அவரு? ஆனா அது ரூட் தேடி போனா அது அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க கிராமங்கள்ல. ஏன் இது ஒரு பாட்டு வந்து நான்ல ஒரு பாட்டு வந்து ஜெயலலிதா கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பைத்தியக்கார அம்மன் சாமியம் அதுல பாத்தீங்கன்னா பக்கத்து பழமூரில் பட வேட்டம்மான்னு புண்ணாத்தம்மா எல்லா கோயிலையும் சொல்றாரு. எங்க இருந்தெல்லாம் பிடிச்சாருன்னு தெரியாது. ஸோ இது வந்தோடனே அந்த சாமி வந்து இப்போ பாடி அதெல்லாம் இது பண்ணோன்னே இறங்கிடும். அந்த இறங்கினோடனே யாரா வந்தா ஒரு பொம்பளை வந்து இது பண்ணா யாரு அப்படின்னு யாருங்க வந்து பார்த்தா இந்த அம்மா போய் நின்று பாடுவாங்க. நானாட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் எனக்கு, கோனாட்சி பல்லவர் தம் குளிர் சோலை காஞ்சிதனில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு, கொடும் கோலாட்சி தனை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. இப்போ அவன் வெள்ளைக்காரன், அங்கப்பா நீ ஏன் காஞ்சியில் காமாட்சி, நீ ஏன் மதுரையில் மீனாட்சி, அங்கே விசாலாட்சி, என்ன இது அப்படிங்கிற அதுக்கான அது ஒரு கேள்வியாக வச்சு அவன் அப்படி கேட்டால் அதுக்கு என்ன பதில்? அதான் சரணத்தில் வரும். ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும், நிற்கும் பேர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. இங்க வந்து பாரு எங்க தர்மத்துல எவ்வளவு பெரிய கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி. அதுவும் அம்பிகையை பற்றி பாடுறது அப்படின்னு சொன்னா
எங்கேருந்தோ எடுத்துட்டு வந்து குற்றால குறவஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே அபிராமி பட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்ததுன்றது அப்பாவுடைய பெரிய சாதனை தான் பார்க்குறேன் நான். அது வந்து நான் செங்கையில் வண்டு கலிங்களில் நான் இவரை பேட்டி எடுத்தேன், KS கோபாலகிருஷ்ணன். ஓ ஓ லேட்டர் நான் வந்து 2010 அந்த இதில் இருக்கேன்னா ரவிபரணன் அவர்கள் வந்து அந்த விஜய் டிவிக்கு நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பாட்டை பற்றி அவர் சொல்கிறாரு, நான் வந்து 3 நாள் உங்கள் அப்பாவால் எழுத முடியலையா, திட்டின நான் வந்து மரதகாசியை வச்சு எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டே நீ ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன். பாரதியாரோட பாட்டை ஒன்று சொல்லியிருக்காரு, அது இந்த சொல்லடி அபிராமி மாதிரி வரும், அது சொல்லடி சிவசக்தி. எனக்கு அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அது உடனே எழுதினார் சொல்லடி அபிராமின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும்போது இதை போட்டுக்கலாம், தப்பு கிடையாதுன்னு சொல்லி செங்கையில் வண்டு கலிங்கலிங்கன்ட்டு ஜெயம் ஜெயம் வென்றாட இது கொங்கை கொடும்பதுன்னு அதை கொண்டு வந்து அதில் சேர்த்துருப்பார். நம்ம கடவுளர்கள் தான். ஏன்னா இப்பவும் அபிராமி பட்டருடைய அந்த சரித்திரம் மக்கள் மனசுல நிக்குது. அதுவும் அந்த ஆதிபராசக்தி பாட்டு முழுக்க கடைசியில வந்து சக்தி வந்தாளடி, அதுல அப்படியே சக்தி தத்துவத்தை அப்படியே கொண்டு வந்து அப்பா கொடுத்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான முருகப்பெருமான், அதுலயும் இவர் சாண்டா சின்னப்பா தேவரையாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த எப்படிதான் அப்படி ஒரு பந்தம்? அது உண்மையிலேயே வந்து அது எப்படின்னு தெரியலன்னா, சின்னப்பதேவருடைய முதல் படம் அப்பா வசனம் 10 சீன் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியாது, நீங்கள் ஐயா பிள்ளையை வச்சு எழுதிக்கிறேன். ஐயா பிள்ளைன்னு ஒருத்தர் கொண்டு போய் அங்கே அவர் இலாக்காவில் சேர்த்து விட்டு எழுத வச்சுட்டாரு. ஆனாலும் வந்து தேவர் வந்து கடைசி வரைக்கும் கண்ணதாசன் வந்து எழுதணும், ஒரு பாட்டாவது எழுதணும் அப்படின்ட்டு. என்னுடைய சகோதரி ரேவதியோட திருமணத்தப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட், அப்போலாம் வந்து இது கிடையாது, +2 கிடையாது, 11th முடிச்சு PUC காலேஜில் பண்ணணும், டிகிரி பண்ணணும். இப்போ 11th படிச்சுக்கிட்டு இருக்கேன். தேவரையா தான் வந்து மொத்தம் அப்பா போய் சொல்கிறாரு, கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, மண்டபம் கிடைக்கலன்னு. நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீல, ஹோட்டல் இருக்குது. ஏன்னா இவருடைய கம்போசிங்க போக மாட்டேங்கிறார் அப்பா, இதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஹோட்டலில் இடம் இருக்குது, ஆனால் வந்து கல்யாண மண்டபம் கிடையாது, நான் தரேன் அப்படின்னு. அப்போ 40,000 கொடுத்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி, நான் ரேவதிகிட்ட சொல்லுவேன், நீ இருக்கிறதுலே அதிர்ஷ்டம் பண்ண கல்யாண மண்டபம் கட்டி உனக்கு கல்யாணம் தேவர் மண்டபம்னு பேர் வச்சு 40,000 அன்னைக்கு 40,000 மிகப்பெரிய தொகை. அந்த கல்யாணத்தில் வந்து என்கிட்ட சொல்கிறாரு தேவர். அப்பா சொன்னார், பையன் என்னடா என்ன படிக்கிற? +1 இது 11வது படிக்கிறேன், அடுத்த வருஷம் காலேஜ். அப்படியே திரும்பி பார்த்தா அப்பா அங்கே போயிட்டுருக்காரு. உங்கள் அப்பான்ட்ட காசு கேட்கக்கூடாது, எப்போ என்ன பணம் தேவையோ ஆஃபீஸ்க்கு வாங்கிட்டு போவார் அப்படின்னாரு. நல்ல வேலை நான் போய் வாங்குறேன்னு வச்சுருக்கேன். அப்பா அந்த இதை கொடுக்கல. ஆனால் அந்த அன்பு சம்பாதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்பா, அது நமக்கு பெரிய கிஃப்டா இல்லை, மனசில் படும்ல உங்களுக்குலாம். அவர் தேவர், அதான் சொல்றேன், தேவரின் குலம் காக்கும் வேலையானவனை சிலுத்துறாரு அவர் கையிலேருந்து பணத்தை கொண்டு. இதை வந்து அதுக்கு முன்னாடி இவர் பண்ணியிருக்காரு. அந்த பிளாங்க் செக்கு நிஜம்தானா? நிஜம்தானா? பிளாங்க் செக்கில் அவர் வந்து கேஷ் தான் கொடுப்பாரு, தேவர் செக்கே கொடுக்க மாட்டார். இல்லை, எனக்கு அது ஒரு சந்தேகம், எல்லாரும் அதை சொல்லிட்டே இருக்காங்க, அதுக்கு நீங்க விளக்க சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவர் பேங்க்ல அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல, ஏதோ ஒரு அக்கௌண்ட் போய் கையெழுத்து மாறிடுச்சுன்னு சொல்லி ஒரு இவருக்கு தான் படிக்காதவருனால கையெழுத்து மாற்றி போட்டிருக்காரு. இனி நான் பேங்க்ல அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண மாட்டேன்னு, எல்லா இருந்தாலும் பணம் தான், கேஷ் தான், கடைசி வரைக்கும் கேஷ் தான் கொடுத்தாரு. ஏன்னா ஆனா அப்பாவை பத்தி பேசுறவங்க எல்லாருமே பிளாங்க் செக் எழுதி கொடுத்தாரு தேவர்னா இப்பவும் மேடைகள்ல பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக அது என்னன்னு கூட எண்ணி பார்க்க மாட்டாரு அவர். அது அப்படியே எடுத்து கொண்டாந்து முருகா கொடுக்கும்போதே முருகான்னு கொடுத்துருவாரு கையில. அதனால தேவருக்கும் அவருக்குமான உறவுங்கிறது வந்து இதுதான். கம்பனுக்கு சடையப்பன், கண்ணதாசனுக்கு ஒரு சின்ன பொண்ணு. முருகனை பற்றி பாடுறதுன்னா அவருக்கு வந்து அது என்ன ஞானப்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பழனி அப்பா பாட்டு இன்னைக்கு வரைக்கும் திரைப்பட உலகத்தில் அந்த சரித்திரத்தை மனசில் பதிய வச்ச பாடல்ல, KBS அம்மாவுடைய குரல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். முருகன்கிறது வந்து குலதெய்வம், எங்களுக்கு முருகன் குலதெய்வம். வேடிக்கை என்னன்னா முருகன் குலதெய்வம், ஆனால் அப்பாவுக்கு வந்து கண்ணன் தான் தெய்வம். குலதெய்வம் இந்த கண்ணன் ஒரு தெய்வம். ஆமாம், இஷ்ட தெய்வம்ட்டு. அப்பாவுடைய தலைமாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணனுடைய பெரிய படம், இந்த கண்ணன் ஆளிலே கண்ணன் மாதிரி ஒரு இது வச்சுட்டு உட்காந்துருப்போம். முருகன் வந்து குலதெய்வங்கிறதுனால நிறைய வந்து முருகனை பற்றிய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ வழிபாட்டு பாடல்கள் வந்து பழனிக்கு வழிநடையாக போகிறதுல ஒரு 8-10 பாட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டுங்கிறது வந்து அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அது இன்னமும் ரொம்ப பாப்புலர் அந்த பக்கம் போகிறதுல.
இந்த படத்தில் எப்படின்னா பாட்டை எழுதி கொடுத்து அதுக்கு இசையமைக்கிறது தான் வந்து கேவி மகாதேவனோட இதில். ஆமாம், பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழான பழனியப்பா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வடிவமே வேறையாக இருக்கும். அது எப்படி இசையமைச்சாங்கங்கிறதும் தெரியல. உள்மனதில் இருக்கின்ற அந்த உணர்வுகள் தான் நான் நினைக்கிறேன் அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது. ஏன்னா அந்த படத்துலேயே கந்தன் கருணை இல்லையா, கந்தன் கருணையில் ரொம்ப பிரமிச்சு போகிறது வந்து கடைசியில் ஆறுபடை வீடு கொண்ட திரும்ப ரெண்டு வரிகளாக வந்து முருகனுடைய இதை சொல்கிறாங்க. இது பழனியப்பாலேயே கடைசியில் அது வந்து அவங்க அவ்வை பாடுற மாதிரி ஸ்க்ரீனில் வந்தாலும் கூட எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்கிறது, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னு அகைன் கடவுளை பார்த்து ஆர்டர் போடுற ஒரு உரிமை எல்லாம் வந்து இவருக்கு தான் வாக்கியம் நினைக்கிறேன். இது என்னன்னா அப்பாவை பற்றி பாட்டு எழுதும்போது நான் ஒன்று தான் சொல்லுவேன். அதாவது ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாங்கங்கும் போது அந்த சுச்சுவேஷனை கிரகிச்சுக்கிட்டு வெறும் வார்த்தைகளை கொட்டுறது இல்லை, அந்த கதாபாத்திரமாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு தான் சொல்லுவார். இப்போ இந்த பாட்டை நீங்கள் பழனியப்பான்னு சொல்லும்போது அவ்வை நின்று பாடினா என்ன பாடுவா, அதுதான். இப்போ மூன்றாம் மனிதனாக பாடுகின்ற போது வேற, அந்த கதாபாத்திரமாக வார்த்தைகளை சொல்லுகின்ற போது வருகின்ற ஆழம் வந்து அதிகம். எல்லாத்துலேயும் மென்மையான உணர்வுகளை எல்லாம் அப்படிதான் அப்பா சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து உன் தத்துவம் தவறென்று சொல்லுவோம் அவ்வையின் தமிழுக்கு உரிமை. முருகா, நீ தமிழ் கடவுளா இருந்தா எனக்கு என்ன, நீ உன் பாலிசி தப்பு வச்சுக்கோ. சொல்ல இனிக்குதடா முருகா. சுசீலாமாவுடைய குரல் இனிக்குதா, கவியரசருடைய வார்த்தை இனிக்குதா, கண்டுபிடிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும். இப்போ நிறைய பாடல்கள் அப்பா சுயமா எழுதினதுங்கிறது ஒண்ணு, பல பெரியவங்களுடைய தத்துவங்கள் இதிகாசங்களை கிரகிச்சு எழுதினதுங்கிறது ஒண்ணு. ஆனால் வடமொழி பக்தி இலக்கியங்களையும் தமிழ்ல மொழிபெயர்க்கிற ஒரு பெரிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்திருக்குது இல்லையா. குறிப்பா கனகதாரா ஸ்தோத்திரம், அதை பொன்மழைன்னு எழுதியிருக்காங்க. நம்ம தெய்வத்தமிழ் டிவியில் கூட பொன்மழை தொடங்கி இருக்கு. அதை பற்றி அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி ஈஸியாக பண்ணிடுவாங்களா? அதாவது டிரான்ஸ்லேஷனில் 2 விதம் இருக்குது. நான் வந்து நேஷ்னல் ஜியாகிரபி சேனலில் குவாலிட்டி கண்ட்ரோலராக 3 வருஷம் வேலை பார்த்தேன். சரி. அப்போ என்னுடைய மெயின் வேலையே என்னென்னா, இந்த மொழி ஆங்கிலத்தில் வருகின்றவற்றை மொழிபெயர்த்து அந்த ஸ்கிரிப்டை அனுப்புவாங்க. அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது அவங்க அந்த பேக்ரவுண்டில் அவங்க குரல் கொடுக்கும்போது பின்னணி குரலில் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் இருக்காங்கிறது செக் பண்ணணும். இதுதான் குவாலிட்டி கண்ட்ரோலருடைய வேலை. நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 4 வரி மட்டும் சொல்கிறேன். தேர் இந்த டார்க் சி லியூர்ஸ் அ டெட்லி ப்ரெடேட்டர் தி ஷார்க். அவன் சொல்ல வந்தது வந்து ஷார்க், டைகர் ஷார்க்குன்னு, இது டெட்லி ப்ரெடேட்டர் தி டைகர் அப்படின்னு கொடுத்துருவான், டைகர் ஷார்க்கு. இவன் எழுதுகிறான் டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, ஒரு வரி முதல் தேர் இந்த டீப் சி, அதுவும் அந்த ஆழ்கடலின் அடியில் ஒரு கொடூரன் உலவுகிறான், அவன்தான் புலி அப்படின்னு எழுதி. நான் கேட்டேன், ஏன் ஆழ்கடல்னு எழுதியிருக்கேன், புலி எங்கே ஒரு டைகர் ஷார்க்கு. இப்படி தான் டிரான்ஸ்லேஷன் நிறைய வரும். உள்வாங்கி பண்ணுறது டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டிரான்ஸ்கிரியேட்டர் 2 இருக்கு. சரியான வார்த்தை சார். ஸோ அப்பா வந்து டிரான்ஸ்கிரியேட்டர்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன கனகதாரா சோஸ்திரம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச்செல்வி, மரகத மலரில் வைக்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய், நீளமா மேகம் போல நிற்கின்ற திருமால் உந்த நேயத்தால் மெய்சிலிருத்து நிகரில்லா செல்வம் கொண்டான், மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி 2 மாதினி என்னிடத்தில் வைத்தனை என்றால், நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண்வைப்ப கமலித்தாயன்னு ஆரம்பிக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓ இது இவர் எழுதுனது தான், மொழிபெயர்க்கெல்லாம் சொந்தமாக எழுதியிருக்காராங்கிற அளவுக்கு. எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து அதில் மொழிபெயர்ப்புன்னா அப்படியே வேர்ட் பை வேர்ட் கிடையாது, அப்படி ஒரு அந்த கருத்தை உள்வாங்கி இந்த கருத்தை பாருங்கள். என்னென்னா, மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச்செல்வி, மரகத மலரில் வைக்கும் மாணிக்க சுரும்பு போன்ற, சுரும்புங்கிற வார்த்தையே வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா வண்டாய் வைப்பதுன்னு தான் அதெல்லாம் வந்து உள்வாங்கிற இதுதான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த 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 கனகதாரா சோஸ்திரம் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படி அற்புதமாக இருக்கும்.
இன்னைக்கும் பல பேர் வந்து சான்ஸ்கிரிட் தெரியலனாலும் அதை பத்தி கவலை இல்லாம இதை தானே காலையிலயும் மாலையிலயும் வீடுகள்ல இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னோம். என்னுடைய சகோதரர் காந்தி, அவனுக்கு வந்து அவனோட பப்ளிகேஷனில் நிறைய பிரச்சனைகள் ஃபினான்ஸ் டைட்டாக இருந்தபோது ரொம்ப இதில் உட்காந்துருக்கான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அது இவன் என்னுடைய சிந்தனை வேறு மாதிரி இருந்தபோது சுப்புடு கேள்விப்பட்டிருக்கான். சுப்புடு வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. இவன் இப்படியே ஒரு மாதிரி இருந்தவொடனே என்ன இவ்வளோ யோசனை அப்படின்னு, இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஒரு டைட்டாக இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அவங்க அப்பா தான் அதை எழுதியிருக்காருல்ல கனகதார சாஸ்திரம், அதை படி. நானே அதை படித்தேன், எனக்கு பிரச்சனை வந்த போது படித்து எனக்கு சரியாக போச்சு. உனக்கெல்லாம் வந்து அவன் அப்பா எழுதுனது படி அப்படின்னாராம். அந்த இதுக்கு அப்படி ஒரு விசேஷம் உண்டு அவருக்கே. சுப்புடுவே வந்து எப்படின்னா ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் ஒருத்தர் வந்து பாடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்தா பெரிய வைரக்கடுக்கன் போட்டுட்டு வந்திருக்காரு. சரி, இவர் வந்து அவர் பாடின அன்னைக்கு அவர் சரியாக பாடலை. சில அவருடைய காதலும் கம்பல், குரலிலும் கம்மல் அப்படின்னு அப்படி ஒரு விமர்சகர். யாரை பத்தி கவலை பண்ண மாட்டார். அதுதான் கமலஹாசன் ஒரு படத்துல பண்ணிருப்பாரு, அந்த நடனம் இதுக்கு. அவரே வந்து நீ அதை படி அப்படின்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு தூரம் உள்ள போய் வந்திருக்கும். ஏன்னா நீங்க சொன்னது பாக்குற போது வார்த்தைக்கு வார்த்தை சும்மா அதை மாத்துறது வந்து சும்மா படிச்சா வரும். இது வந்து உணர்ந்தாதான், அந்த கண்டென்ட்டை கொடுத்தாதான் அவங்களுக்கு அது வார்த்தைகள் பலிக்கும் இல்லையா, மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. அதான் இது இருக்க கனகதார சாஸ்திரம் மாதிரி ஆதிசங்கர் அது பஜகோவிந்தம் வந்து நாடி வந்த செல்வம் தன்னை ஏழைகட்கு நீ கொடுத்து நாட்கள் முற்றும் பாடு கண்ணனை, நல்லவர்கள் சொற்பெருக்கில் உள்ள முற்றுமே இணைந்து நாளும் பாடு கீதவர்ணன்னு ஒரு பாட்டு. அதுவும் வந்து அதில் டிரான்ஸ்லேஷன் தான், மொழிபெயர்ப்பு தான். அதே மாதிரி இது பாடிடுக பரந்தாமன் மெய்ப்பொருளை பாடிடுக மூடமதியே விஸ்வநாதன் குரல் என்ன, அதெல்லாம் நான் தொகுத்து கொடுத்ததுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்லைன்னா வந்து அந்த அளவுக்கு அது வந்து கிருஷ்ணகானம் கேசட்டு. ஆஹா, இன்னைக்கும் வந்து அதுல கடைசியில கண்ணான கோதையின் திருப்பாவை பாட்டு கேட்கும்போது மனசுக்குள்ள மணி அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குலாம் கிடைக்குது. அதுல ஒவ்வொருத்தரும் எனக்கு பாட்டு கொடுக்கல, உனக்கு பாட்டு கொடுக்கலன்னு எல்லாரும் கேட்டு வாங்கினதா கூட சொல்லியிருக்காங்க இல்லையா.